லவ்னு 1000 பிரச்சனை இருக்கும், சண்டை வரத்தான் செய்யும், ஒரு கேப் விழத்தான் செய்யும். அந்த கேப்ல தான் நான் அவளை மிஸ் பண்ணுவேன், அவ என்ன மிஸ் பண்ணுவா. எங்க லவ் டெவலப் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். கன்னிராசி காதல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நமக்கு வந்து அந்த அளவுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வருஷமா இல்லை. ஏன்னா அந்த காதல் ஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காரு. என்னதான் இருந்தாலும் இந்த காதல் விஷயத்தில் கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஏன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயம் என்னன்னா அஷ்டம சனியாக கன்னிராசிக்கு வந்து நடக்க இருக்கு. அப்போது அஷ்டம சனி நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னா இப்போ 2026 இந்த லவ் பண்ணி இந்த லவ் மூலம் பிரச்சனை கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து டிப்ரெஷன் கொடுத்து லவ் வந்து 2027 பிரேக்கப் ஆகக்கூடிய எல்லா விஷயத்தையும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி ஏற்படுத்துவார்ன்றதுனால அப்கமிங் 2026 பெருசாக பெரிய பிரச்சனை எதுவும் கன்னிராசிக்காரங்களுக்கு வராது. பட் நீங்கள் உங்கள் காதலை காப்பாற்றிக்கோங்க, உங்கள் காதலை இருக்க பிடிச்சிக்கோங்க, யாருக்காக உங்கள் லவ் விட்டுறாதீங்க. 2026 ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு, பெரிய பிரச்சனை வராது. 2028 பிரச்சனை வரும்ன்றதுக்காக 2026 உஷாராக இருங்க கன்னிராசிக்காரங்களை, உங்கள் காதலை காப்பாற்றிக்கோங்க. மேரேஜ் லைஃப்பில் கூட கொஞ்சம் பார்த்துருங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. 2026 புது காதல் கன்னிராசிக்காரங்களுக்குலாம் வரப்போகுது. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, இப்போ வரக்கூடிய காதலை வந்து நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காதல் ஸ்மூத்தாக போகும் ஒரு 1 இயருக்கு. ஒரு 1 இயருக்கு அப்புறம் அந்த காதல் பிரேக்கப் ஆகும் கன்னிராசிக்காரங்களுக்குலாம். உங்கள் தசாபுத்தி ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயங்கள் நடக்கும். உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் எஸ்கேப் ஆகலான்றதுனால கன்னிராசிக்காரங்க ஓரளவுக்கு இந்த காதலில் வந்து இந்த மதில் மேல் பூனை மாதிரியான விஷயமா தான் இருக்குது. பட் அதுக்காக கன்னிராசிக்காரங்க பயப்பட வேண்டாம். 2026 கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்தில்.